ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல். பாருங்கள், பீட்ரூட் நான் வந்து ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பூ கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு உளுந்து நம்ம தாளித்துக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீட்ரூட்டை நம்ம அதை போட்டுக்கலாம். பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். நம்ம பீட்ரூட்டில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். பீட்ரூட்டை தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட்ரூட் வேகட்டும். வேகிறப்ப நம்ம என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் வந்து பாதி வெந்துருச்சு. பாதி வேகிற நேரத்தில் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக நான் சாம்பார் பொடியும், கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா காரம் ஏறி நல்லா வேகட்டும். உப்பு காரம் பிடிக்கட்டும். கொஞ்சம் நேரம் பாருங்கள். பொரியல் நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வானலில் தனியாக இன்னொரு வானல் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் தாளிச்சாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் ஆஃப் பண்ணுறப்ப தான் நம்ம ஆட் பண்ணணும். முதலே போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயோட நல்லா தாளித்த பொருளோட நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். ஏன் நம்ம கடைசியில் தாளித்து கொட்டுறோம்னாக்கா, நான் அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்றப்ப கடைசியில் நல்லாயிருக்கும். முதலே தாளிச்சிட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து வெந்துடும். பாருங்கள், அப்போ டேஸ்ட் இருக்காது. இப்போ இது மாதிரி கடைசியில் தாளித்து கொட்டினீங்கன்னா தேங்காய் இந்த உளுந்த பருப்பெல்லாம் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கடைசியில் தாளித்து கொட்டிக்குவேன் எப்போவுமே. பாருங்கள், ரெடி. பாருங்கள், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொலபொலன்னு செஞ்சாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.